திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். பாசுரம். சிறந்த ஒளியை அளிப்பவரே, இறந்தது இரவின் காலம் இதோ, பிறந்தது மீண்டும் புது பகலே. பரந்தவும் பரிவினை புகழ்கிறோம், உலகின் உண்மை ஒளி நீரே. சில கால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே. பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய், பகலும் ஒளியும் நீர்தாமே. அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அகையிருள் அகல செய்வீரே. அடங்கா என் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர். தூய எம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலாய் இதை நீர் மாற்றிடுவீர். கிறிஸ்துவே, உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரரசு ஓற்றும் மூவருக்கும் ஈரில்லா புகழ் எக்காலமுமே. ஆமீன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப்போகின்றேன். என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று. எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் எந்நாளும் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் விரும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலைப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாக இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மைத் தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பெயராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரனைப் போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாம் உம் சொற்களில் கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இப்பொழுது இஸ்ரேலே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றை எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். பாகால் பெகோரின் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும்.
நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொன்ற வேறு பேரினும் ஏதாகினும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு கட்டளைகளை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகினும் உண்டா? உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகின் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்கேயாவது இத்தகைய மாபெரும் செயல்கள் நடந்தது உண்டா? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்தது உண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருள் செயல்கள், போர் வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்றும் தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரை முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னினின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் ஆண்டவரை கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம். கிறிஸ்துவிலும் அன்பிலும் விசுவாசம் கொண்டிருங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வதற்கு இன்னும் அடிக்கடி ஒன்றாக சேர முயற்சியுங்கள். ஏனெனில் நீங்கள் அடிக்கடி ஒன்று சேர்வதனால் அலகையின் சக்திகள் நசுக்கப்படுகின்றன. ஒருங்கே உள்ள உங்கள் விசுவாசத்தினால் அவன் செய்யப்போவதாக மிரட்டும் அழிவு ஒன்றுமில்லாமல் போகின்றது. சமாதானத்தை விட மேலானது எதுவும் இல்லை. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஏற்படும் அனைத்து போர்களும் அதில் முடிவிற்கு கொணரப்படும். நிறைவான விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் மட்டில் அன்பும் உங்களுக்கு இருந்தால் இதில் எதுவும் உங்களிடமிருந்து தப்பிக்காது. இவையே வாழ்வின் தொடக்கமும் முடிவும். விசுவாசமே தொடக்கம், அன்பே முடிவு. இவை இரண்டும் ஒன்றாக காணப்பட்டால் அங்கு இறைவன் இருக்கின்றார். நேரிய வாழ்வை குறிக்கும் வேறு அனைத்தும் இவற்றை பின்தொடர்கின்றன. விசுவாசத்தை அறிக்கையிடும் எவரும் பாவம் செய்வதில்லை. அன்பை கொண்டுள்ள எவரும் வெறுப்பதில்லை. கனியினாலே மரம் அறியப்படுகின்றது. எனவே கிறிஸ்துவிற்கு உரியதாக அறிக்கையிடும் எவரும் அவர்களின் செயலால் அறியப்படுவர். ஏனெனில் நாம் செய்யும் வேலை இங்கே இப்பொழுதே சொல்லும் வார்த்தைகளன்று, மாறாக விசுவாசத்தின் வல்லமையையும் இறுதி வரை பிரமாணிக்கமாக காணப்படுவதையும் சார்ந்துள்ளது. பேசிவிட்டு அவ்வாறு இல்லாமல் போவதை காட்டிலும் மௌனமாய் இருந்து கொண்டு வாழ்வதே சிறந்தது. பேசுபவர் செயல்பட்டால்தான் போதனை சிறந்து விளங்கும். போதகர் உள்ளார், அவர் பேசியதும் அது உருவானது. அவர் மௌனமாய் செய்ததும் தந்தைக்கு தகுதியானதே.
இயேசுவின் வார்த்தையை பெற்றவன் அவரது மௌனத்திற்கும் உண்மையாகவே செவிமடுக்கலாம். நிறைவாய் இருக்கும் பொருட்டு அவன் தம் பேச்சினால் செயல்படுவான். மௌனத்தால் அறியப்படுவான். ஆண்டவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை. நம் இரகசியங்கள் கூட அவருக்கு நெருக்கமானவையே. எனவே அவர் நம்மில் குடிகொண்டுள்ளார் என்ற அறிவோடு நாம் அனைத்தையும் செய்வோமாக. இவ்வாறு நாம் அவரது ஆலயங்களாக இருப்போம். இறைவனாகிய அவரே நம்மில் இருப்பார். அவர் இருக்கின்றார். புனிதத்தில் நாம் அவரை தாங்கும் அன்பிற்கேற்ப நம் பார்வையில் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். என் சகோதரர்களே, தவறு செய்யாதீர்கள். குடும்பங்களை அழிப்பவர்கள் இறையரசை உரிமை பேராக பெறமாட்டார்கள். ஊனுடலுக்கேற்ப இவற்றை செய்வோர் மரித்தனர் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட இறைவனது விசுவாசத்தை தீய படிப்பினையால் அளிக்கும் ஒருவரது நிலைமை இன்னும் எத்துணை மோசமானதாக இருக்கும். இத்தகைய ஆள் கரைப்பட்டிருப்பதால் அணையா நெருப்பிற்கே வெளியேற்றப்படுவார். அவருக்கு செவி மடுப்பவருக்கும் அதே கதி ஏற்படும். ஏனெனில் திருச்சபையின் மீது அழியாமையை சுவாசிக்கும் பொருட்டு ஆண்டவர் தம் தலையின் மீது அபிஷேகம் பெற்றார். இவ்வுலக அரசனது போதனைகளினும் துர்நாற்றத்தினால் அபிஷேகம் செய்யப்படாதிருங்கள். ஏனெனில் உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட வாழ்விற்கு நீங்கள் அடிமைகள் ஆகாதபடி அவன் செய்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து எனும் இறைவனது அறிவை நாம் பெற்றிருந்தும் ஏன் நாம் ஞானத்துடன் இருப்பதில்லை? ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு அனுப்பிய கொடையை அறியாமல் நமது மடமையில் ஏன் நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம்? அவிசுவாசிகளுக்கு தடைக்கல்லாகவும் நமக்கு மீட்பும் நித்திய வாழ்க்கையாகவும் விளங்கும் சிலுவைக்கு தாழ்ச்சி நிறைந்த ஊழியம் புரிய என் ஆவி கையளிக்கப்பட்டுள்ளது. ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார். அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நம் மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவே, நீரே என்றும் வாழும் குரு. நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க செய்யும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் அன்புமயமானவர். நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இன்று உம் தூய ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும். பொறுமை, பரிவு, கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கி அருளும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணர செய்யும். அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தருளும். இதனால் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.